வணக்கம். என்னுடைய பேர் பாலச்சந்திரன். தருமபுரியிலேருந்து வரேன். நம்ம என்ஜிஓக்களுக்காக ஒரு சங்கம் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய கட்டாயமும் இருக்குது. ஏன் என்ஜிஓக்காக ஒரு ஃபெடரேஷன் வேணும் அப்படின்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக ஒரு சங்கம் இருக்குது. மற்ற அசோசியேஷன்கள், உழைக்கும் ஆசிரியர்கள், இதுபோல் பல தரப்பட்ட துறையில் சார்ந்த நபர்களுக்கும் அசோசியேஷன் இருக்குது. ஆனால் என்ஜிஓக்களுக்காக ஒரு அசோசியேஷன் இருக்கான்னா இருக்குது, மாவட்டங்கள் தோறும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது செயல்படக்கூடிய செயல்பாடுகள், அதனுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக குறைவாக இருக்குது. என்ஜிஓ கோச் அப்படின்ற இந்த அமைப்பு புதிதாக நம்ம தொடங்கியிருக்கிறோம். இந்த அமைப்பு சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய என்ஜிஓ தலைவர்கள், காப்பக உரிமையாளர்கள் இணைந்த ஒரு மாபெரும் அசோசியேஷனாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கு. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் சொல்லுவாங்க. அதுபோல் நம்முடைய என்ஜிஓக்கள் ஒன்றிணைக்கப்பட்டால் நமக்கான ஒரு கைட்லைன்ஸை நம்ம உருவாக்கலாம், நமக்கான உரிமைகளை நம்ம பெறலாம். ஆதரவற்ற இல்லங்கள், மனநல காப்பகங்கள், குழந்தைகள் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் நடத்தக்கூடிய அனைத்து தலைவர்களும் அதனுடைய கைட்லைன்ஸ் என்ன, அதனுடைய வழிமுறை என்ன, நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதற்காக அரசு அதிகாரிகளிடம் நாம் சென்று கேட்கும் பொழுது அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இன்டர்நெட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க, நெட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம தேடி போகும்பொழுது அந்த நெட்வொர்க் வேலை செய்யறதில்லை, சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம காப்பகங்கள் எப்படி நடத்துவது என்பதை குறித்ததான புரிதல் காப்பக தலைவர்களுக்கும் காப்பகத்தை நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கும் வேணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு காப்பகங்களும் குறைந்தபட்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் அளவிற்கு வளர வேண்டும். நம்ம அரசாங்கத்தால் சொல்லப்பட்டதான அனைத்து ஆவணங்களும் அதில் வாங்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு நல்ல முறையில் நடத்தப்பட வேண்டும். அதே சமயம் என்ஜிஓ தலைவர்களுக்கு உரிய ஒரு மினிமம் மரியாதையாவது கிடைக்கப்பட வேண்டும். தவறான குற்றச்சாட்டுகள், பிரச்சனைகள், பொறாமை நிமித்தமாக காப்பகத்தில் வேலை செஞ்சுட்டு வெளியில போனவங்க எழுதி போடக்கூடிய மொட்டை பெட்டிஷன், இந்த மாதிரி காரியங்களால காப்பக தலைவர்கள் பாதிக்கப்பட்டு அதற்கு பின்னாடி போய் பதில் சொல்லிக்கிட்டு காலங்கள் நேரங்கள் விளையமாயிற்று. இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து காப்பக நிர்வாகிகளையும் காப்பகத்தையும் காப்பாற்றுவதற்காக நம்ம உருவாக்கப்பட்டது தான் என்ஜிஓ கோச் என்ற அமைப்பு. இந்த அமைப்பில் அனைத்து தலைவர்களும் இணைந்து பயணிங்க. இது வரக்கூடிய எதிர்காலத்துக்கு மிக பயனுள்ளதாக அமையும். நமக்கான உரிமைகளும், நமக்கான சலுகைகளும், நமக்கான பாதுகாப்பும், நமக்கான வளர்ச்சியும் இந்த சங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தி தரும். எனவே எனக்கு அன்பாக காப்பக சொந்தங்களே, தலைவர்களே, இந்த என்ஜிஓ கோச் அனைத்து காப்பகங்களின் கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பில் இணைந்து பயணிங்க. கட்டாயம் இதனுடைய நன்மைகள் நம்முடைய காப்பகங்களுக்கு சேரும். நன்றிகள்.